அண்ணா என்னப்பா வேலை முடிஞ்சிருச்சுண்ணே. வேலை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்ப வேண்டியதுண்ணே. காசு காசா எவ்வளோ கேட்டுருவானுங்க அவ்வளோ. அண்ணா 1200 தானே இருக்கு. ஆமாம். இல்லைண்ணே, நாளைக்கு 500 கணக்கு வச்சாலும் 3 நாளைக்கு 1500 வருதுண்ணே. பின்ன எல்லா காசும் உங்களுக்கே கொடுத்துடலாமா? நான் சம்பாதிக்கணுமா? அந்த ஓனரே 500 கணக்கில் தான் எனக்கு காசு தராரு. போ கிளம்பு. ஆனால் அண்ணா டேய், உனக்கு இது வேணாம்னா கொடுத்துட்டு கிளம்பு. சார், முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு சார். அதான்ப்பா, அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். சார் அப்புறம் அந்த பெயிண்டருக்கு காசு கேட்குறேன் சார். என்னப்பா நீங்கள் அன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசும்போது என்ன பேசணும்? ஓ, தினக்கூலி எல்லாம் கூட்டுருவாப்பா. எனக்கு இல்லை சார், பெயிண்டர் கொஞ்சம் கேட்குறான், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். என்னப்பா பெயிண்ட்ரு? இந்தாங்க, என்கிட்ட 10,000 தான் இருக்குது, சரியா? வேலை முடிகிற வரைக்கும் என்கிட்ட வரையக்கூடாது, சரியா? போங்க. வரேன் சார், வரேன் சார். டேய், என்னடா இதான் வேலைக்கு வர நேரமா? போய் வேலையை பாரு. அண்ணா சாயங்காலம் 2 நாளைக்கு கூலி கிடைக்குமா அண்ணா? நேத்தாண்டா கூலி வாங்கிட்டு போனேன், இன்றைக்கி மறுபடியும் வந்து கேட்குறேன். இல்லைண்ணே, நேற்று காசு போகிற வழியில் தொலைஞ்சிருச்சுண்ணே. வாடகை வேறு கொடுக்கணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே. போய் சொல்லாமல் சொல்லு. நேற்று எங்கே போய் குடிச்சிட்டு மாட்டியாண்ணே? இன்றைக்கி வேறு லேட்டாக வந்திருக்கேன். ஹலோ, இதோ ஒரு நிமிஷம். என்ன பார்த்துட்ருக்க? போய் வேலையை பாரு, போ. சொல்லுமா. இன்றைக்கி உன் அக்கௌண்ட்டில் 10,000 அனுப்பிச்சி விட்டுறேன். கான்ட்ராக்டராக இருக்க, கை செலவுக்கு காசு வச்சுக்க மாட்டியா? அதுவா? இல்லைடா, என்கிட்ட காசு இருக்குடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, நம்ம பெயிண்ட்ரு 3 நாள் சம்பள காசு கொடுத்தேன். லூஸு காசை கீழே போட்டு போயிட்டான். அப்புறம் நான் பார்த்தேன், சரி நான் அந்த காசை எடுத்துகிட்டு அது 3 நாள் வச்சு சமாளிச்சிடுவேன். சரி, உடனே அனுப்பி விடுங்க, எனக்கு காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. சரி, நான் உனக்கு ஈவினிங்காக அனுப்பிச்சி விட்றேன், சரியா? சார், அந்த பெயிண்ட் அடிக்கிற காசுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். டேய், உங்கள்கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன் வேலை முடிக்கிறது முன்னாடி காசு கேட்காதுன்னு. சார், அப்போ கொடுத்த காசு வீட்டுக்கு போகிற வெளில தொலைஞ்சிருச்சு சார். இப்போ தேவைப்படுது சார் கொஞ்சம். நான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் காசே கொடுப்பேன், போன வை. அண்ணா என்னாச்சுண்ணே? உன்னை மாரி ஆளுங்க கண்ணு வச்சதுனால தான்டா என் காசை 10,000 ரூபாய் அட்வான்ஸ் காசை தொலைச்சிட்டேன். தொலைச்சிட்டிங்களா? எங்கண்ணா தொலைச்சிங்க? உன் வேலையை பாடுறா, ஏதோ உன் பேக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்குற மாதிரி பேசுகிற. இல்லைண்ணே, நேற்று டீ வாங்க போகும்போது 11,200 கிடச்சிது, அதான் கேட்டேன். என்னது? அப்படியா? 11,200 ஏன் காசு எங்கே இருக்கு? எடு. அண்ணே, அதில் ஒரு 1000 ரூபா கம்மியாக இருக்குண்ணே. இல்லை, மளிகை சாமான் வாங்க காசு இல்லை, அதான் அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிட்டேண்ணே. 10,200 இருக்குண்ணே. 1000 ரூபா என்னோடய சம்பளத்துலேருந்து அடுத்த வாட்டி கழிச்சுக்கோங்கண்ணே. சரி, உன் வேலையை பாரு. கேளு, அன்றைக்கி உன் காசு 1,500 கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னல, அது எனக்கு தான் கிடச்சிது. அதுலேருந்து மீதி 200 தான் அது. உனக்கு எப்போ காசு கிடச்சிதோ அப்போ வந்து சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு காசு கிடச்சப்போ அவங்கள்ட்ட சொல்லலை. ஆனால் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரும் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கல. அதுதான் நேர்மை. முன்னாடி பேசின மாரி ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி கொடுத்துட்றேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்னை மாதிரியே இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவனாக இருந்துட்டா இங்கே ஏமாறவனும் இருக்க மாட்டான், ஏமாத்துறவனும் இருக்க மாட்டான்.